பாட்டி சொன்ன கதை. பேராசைக்கு கிடைச்ச பரிசா? வாங்க, பேராசைப்பட்டவனுக்கு ராஜா என்ன பரிசு தராருன்னு பார்க்கலாம். மணியூர் ஒரு சிறிய கிராமம். அங்குதான் ராமசாமி வாழ்ந்தான். அவனிடம் பல ஆடுகள் இருந்தன. தினமும் அவற்றை மேய்ச்சலுக்கு அழைத்து சென்று வளர்த்தான். வெயிலும் மழையும் பொருட்படுத்தாமல் பல ஆண்டுகள் உழைத்தான். ஒரு நாள் அவன் நினைத்தான், இப்போ இந்த ஆடுகளையெல்லாம் விற்று பணம் சேர்த்தால் நான் நல்ல வாழ்க்கை வாழலாம். அடுத்த நாள் சந்தைக்கு சென்று எல்லா ஆடுகளையும் நல்ல விலையில் விற்றான். அவனுக்கு பெரிய தொகை பணம் கிடைத்தது. அந்த பணத்தை ஒரு துணிப்பையில் கட்டி எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு திரும்ப ஆரம்பித்தான். அவன் மனம் மகிழ்ச்சியில் துள்ளியது. இனி நான் ஏழை இல்லை, பெரிய வீடு கட்டுவேன், நிலம் வாங்குவேன், எல்லாரும் என்னை மதிப்பார்கள் என்று கனவுகளில் மிதந்தான். அவன் பாதையில் நடந்து கொண்டே இருந்தான். ஆனால் அவன் மனம் முழுவதும் எதிர்கால கற்பனைகளில் மூழ்கியிருந்தது. அந்த நேரத்தில் அவன் கையில் இருந்த பணப்பை மெதுவாக கீழே விழுந்தது. அவனுக்கே அது தெரியவில்லை. சில தூரம் சென்ற பின்தான் திடீரென்று அவன் நின்றான். அடடா, என் பணப்பை எங்கே? அவன் பதட்டமாக தேட ஆரம்பித்தான். தோள்பையை தொட்டான், சுற்றிலும் பார்த்தான். இல்லையே. அவன் உடல் நடுங்கியது. என் உழைப்பின் பலனெல்லாம் போய்விட்டதா? அவன் வந்த பாதையை முழுவதும் திரும்பி ஓடி தேடினான். சாலையின் ஓரம், மரத்தடியில், கல்லின் அருகில் எங்கும் இல்லை. மனமுடைந்து கண்ணீர் மல்க அவன் நேராக அரண்மனைக்கு சென்றான். அரசே என்று அவன் தாழ்ந்து வணங்கினான். நான் என் ஆடுகளை விற்று வந்த பணத்தை வழியில் இழந்துவிட்டேன். தயவு செய்து உதவி செய்ய வேண்டும். யார் அந்த பணப்பையை கண்டுபிடித்து கொடுத்தாலும் நான் அவருக்கு பரிசு தருவேன். ராஜா அமைதியாக கேட்டார். நீ சொல்வது உறுதியா? கண்டுபிடித்தவருக்கு பரிசு தருவாயா? ஆம் அரசே, கண்டிப்பாக தருவேன் என்றான். உடனே ராஜா அறிவிப்பு விடுத்தார். ராஜ்யம் முழுவதும் அறிவிக்கவும், யார் ராமசாமியின் பணப்பையை கண்டுபிடித்து கொடுத்தாலும் அவருக்கு பரிசு வழங்கப்படும். ஒரு நாள் கடந்தது. 2 நாட்கள் கடந்தது. 3ஆம் நாள் ஒரு வயதான பாட்டி அரண்மனைக்கு வந்தாள். அவள் காலில் செருப்பில்லை, கையில் ஒரு துணியில் கட்டப்பட்ட பணப்பை. அரசே என்று அவள் மெதுவாக சொன்னாள். நான் சந்தை வழியில் இந்த பணப்பையை கண்டெடுத்தேன். என் வீடு இங்கிருந்து தொலைவில் உள்ளது. நான் வயதானவள், அதனால் இங்கே வர 2 நாட்கள் ஆகிவிட்டது. ராஜா பணப்பையை எடுத்தார். ராமசாமி, இது உன்னுடையதா? ராமசாமி அவசரமாக வந்து பார்த்தான். ஆம் அரசே, இதுதான் என் பணப்பை. ராஜா சொன்னார், சரி, உன் பணத்தை எண்ணிப்பார். பிறகு நீ சொன்னபடி இந்த பாட்டிக்கு பரிசு கொடு. ராமசாமி பணத்தை எண்ண ஆரம்பித்தான். சில நிமிடங்கள் கழித்து அவன் முகம் மாறியது. அரசே, இதில் சில காசுகள் குறைவாயிருக்கு. இந்த பாட்டிதான் அதை எடுத்திருப்பாள். அரண்மனை முழுவதும் அமைதி நிலவியது. பாட்டி உடனே கண்ணீர் மல்க கூறினாள். அரசே, நான் பையை திறந்து கூட பார்க்கவில்லை. நான் கண்டபடியே கொண்டு வந்தேன். நான் திருடவில்லை. ராஜா அமைதியாக இருவரையும் கவனித்தார். பாட்டியின் காலில் செருப்பு கூட இல்லை. அவள் உடை பழையது. ஆனால் அவள் கண்களில் நேர்மை தெளிவாக தெரிந்தது. பின்னர் ராமசாமியை பார்த்தார். அவன் கண்களில் பதட்டம் தெரிந்தது. ராஜா மெதுவாக கேட்டார், ராமசாமி, உன் பணப்பையில் இதைவிட அதிக காசுகள் இருந்ததா? ஆம் அரசே, அதிகமாக இருந்தது என்றான். ராஜா சற்று சிரித்தார். அப்படியானால் இது உன் பணப்பை அல்ல. உன் பணப்பையில் அதிக காசுகள் இருந்ததாக நீ சொல்கிறாய். ஆனால் இந்த பையில் அதற்கு குறைவாக உள்ளது. எனவே இது வேறொருவரது. இந்த பாட்டி நேர்மையாக இந்த பணப்பையை கொண்டு வந்துள்ளார். ஆகையால் இந்த பை அவருக்கே சொந்தம். உண்மையான உரிமையாளர் வந்தால் நான் பார்த்து கொள்வேன். பாட்டியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ராமசாமி தலைகுனிந்து நின்றான். அவன் புரிந்து கொண்டான். ராஜா அவன் பேராசையை உணர்ந்து விட்டார். ராஜா இறுதியாக கூறினார், நேர்மை உள்ளவர்களுக்கு எப்போதும் நியாயம் கிடைக்கும். பேராசை மனிதனை அவமானப்படுத்தும். ராமசாமி அமைதியாக வெளியே சென்றான். அவன் மனதில் ஒரே எண்ணம் மட்டுமே, பேராசை காரணமாக நான் என்னையே இழந்துவிட்டேன். இதுவே என் பேராசைக்கு கிடைத்த பரிசு என்று எண்ணி வருந்தினான்.
பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனால் நேர்மையை இழந்தால் மனிதன் தன் மதிப்பை இழந்து விடுவான். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் பாட்டி சொன்ன கதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.